கோல்கேட் பால்மோலிவ் இந்தியா நேத்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ரூ. 1433 கோடி இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்புல எதிர்பார்த்தது ரூ. 1478 கோடி. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம் earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் ரூ. 453 கோடி. இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ரூ. 484 கோடி. மார்ஜின் 31.6% இந்த குவார்ட்டர்ல. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 34% இருந்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 32.7%. நெட் ப்ராஃபிட் ரூ. 321 கோடி. இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ரூ. 346 கோடி. ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்திருக்காங்க கோல்கேட் பால்மோலிவ் இந்தியாக்கு. நொமூரா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2350. இப்போ 2300 லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்கேட் பால்மோலிவ் இந்தியா. கோல்ட்மன் சாக்ஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2300. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 2300. புது டார்கெட் 2175. ஹெச்எஸ்பிசி ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2600. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 3135. ஒட்டு மொத்தமாக 34 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க கோல்கேட் பால்மோலிவ் இந்தியாவுக்கு. அதில் 10 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 12 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 12 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க.